ஒரு 15-20 வருஷமாக புத்தக கண்காட்சிக்கு வரேன். ஊரில் இருக்கும்போது வருவேன், சென்னையில் இருக்கிறனால இப்போ 10 வருஷமாக நேர்லேயே வரேன். நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கும் அது நல்லா தெரியும், தூரத்துலேருந்து உங்களை சந்திக்கிற வாசகர்களை பார்க்குறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தர ஒரு விஷயம். அவங்களோட கண்களில் வந்து அவ்வளோ நிறைய தயக்கம் இருக்கும். நான் போய் சொல்லுவேன், போய் நின்று பேசுங்க அப்படிம்பேன். ஃபோட்டோ நான் எடுத்து கொடுப்பேன். எனக்கு அது அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் எனக்கு பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த புத்தக கண்காட்சியில் நான் உங்கள்கிட்ட வைக்கிற இன்னொரு அம்சம் என்னென்னா, யார் எந்த புத்தகத்தை கேட்டாலும் அது எந்த பதிப்பகத்தில் எந்த ஸ்டாலில் கிடைக்குதுன்னு நீங்கள் வழிகாட்டுறீங்க. வழக்கமாக வந்து என் புக் கடையில் இது இருக்குது, நான் இதை எழுதியிருக்கேன்னு சொல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்கிறது உங்களோட மிகப்பெரிய பண்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய வாசகர் கூட்டத்தை எப்படி சம்பாதிச்சிங்க? இல்லை, அவங்க என்னை தேடி வர்றது 2 காரணத்துக்காக. ஒன்று, என்னோடய எழுத்துக்களை படிச்சிருக்காங்க. இன்னொன்று, நல்ல புத்தகங்களை நான் அறிமுகம் செய்வேங்கிறது தெரியும். அந்த நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்கிறதோட அவங்க அதை வாங்கி படிச்சுட்டு நிஜம்தான்னு உணர்றாங்க. இவர் சும்மா யாரோ ஒருத்தருக்காக புகழ்த்துக்காக சொல்லலை, காரணம் கருதியெல்லாம் சொல்லலை, நிஜமான நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார். அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நான் நீண்ட காலமாக உறுதி பண்ணிகிட்டே வரேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை தப்பாக சொல்லி அந்த புத்தகம் மோசமான புத்தகமாக இருந்தால் அடுத்த முறை வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன தேடியும் வராங்க, என் வழியாக சில புத்தகங்களை பார்க்கவும் வராங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மாலையில் என்னுடைய கடையில் இருப்பேன். காலையில் முழுக்க புத்தக கண்காட்சியில் சுற்றி புத்தக கடைகளில் நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவேன். சில சமயங்களில் என்ன இருக்குன்னா, அந்த புத்தகம் வெளியாகி 20-30 வருஷம் இருக்கும், 50 காப்பி கூட விற்றுருக்காது.